நீயும் ஆடு வாங்க போறதில்ல, நானும் மெக்கா ஆடு வாங்க போறதில்லன்னு உனக்கும் தெரியும். நானும் மெக்காவுக்கு போக மாட்டேன்னு எனக்கும் தெரியும். அப்படின்னு நான் ஒரு இடையனா இருந்தோம். நான் இந்த அளவுக்கு ஊர்களையும் சுத்தி பார்த்து எனக்கு இத்தனை அனுபவம் கிடைச்சது. அதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய தலைய பார்த்தோன்னே அந்த அரசு தாத்தாவுடைய முடிவு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த மிட்டாய் கடைக்காரர் இவருக்கு கீழே விழுந்து காலையில எழுப்புவார் இல்லையா, ரொம்ப பணம் எல்லாம் போன பிறகு அந்த தாத்தாவுடைய சிரிப்பும் அரசு ஆக மொத்தம் அந்த அரசு தாத்தா தன்னுடைய இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிலேயர் என்னன்னா நிறைய புக்ஸ் வச்சிருக்காரு. ரசவாதி புக் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கையில வச்சிட்டு இருக்காரு அந்த வெயிட்டோட. பாவம் அந்த ஒட்டகம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, ஆனா யாரு கூடயும் சரியா பேசவே மாட்டான். ஏன்னா பழங்குடியினர் போர் வர்றதுனால இவங்க கொஞ்சம் பயந்து பயந்து அந்த பாலைவனத்தை கடக்க வேண்டியதா இருக்குது. சடனா அவங்க போர் தொடுப்பாங்க. நம்ம வழிபோக்கர்களா இல்ல அவங்க எதிரிகளான்னு தெரியாது. அனைத்து மாஸ்டருக்கும் வணக்கம். நான் இந்த கடந்த 3 நாட்களாக ரசவாதிங்கிற புக்ல இருந்து ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். நம்ம ஒரு கனவு காண்கிறோம்னா அந்த கனவை நோக்கி போகணும். அத போகும்போது நிறைய இன்னல்கள் எல்லாம் வருது. இதுல ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இடையனாக சாண்டியாகோங்கிற சிறுவன் இருக்கான். அவன் தான் ஒரு கனவு கண்டு அந்த கனவு நோக்கி போயிட்டு இருக்கும் போது நிறைய இன்னல்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. காசும் நிறைய சேர்ந்துருச்சு. தான் என்ன போலாம், அதாவது நம்ம நாட்டுக்கு நம்ம இதுக்கு ஆண்டலுசாவே போய் ஆடை வாங்கிக்கிட்டு இடையனாவே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பான். அத அந்த பெரியவர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில என்ன போதும், அவங்க பாட்டுக்கு என்ன கடையை வச்சுப்பாங்க, கிளம்பலாம் அந்த இடத்த விட்டு அப்படிங்கிறதுக்கு நேரத்துல எந்திரிச்சிடும். தங்கி இருந்த இடத்துக்கும் எதிரிலதான் அந்த கடை இருக்குது. பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர் என்ன எந்திரிச்சு கடையை திறக்கவே இல்லை. அவரு பெரியவர் அவர் திறந்துமே நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாண்டியாகோ இந்த திறப்பாரு. அவரு உடனே பெரியவரை நோக்கி போவோம். நான் எப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தனோ, ஆனா நான் ஒன்னும் சாதிக்கவே இல்லை. ஆனா நீ வந்த பிறகு என் கடை நான் நினைச்சது மாதிரியே ஒரு பெரிய இதுவும் நல்ல கூட்டமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கிளம்பலான்னு நினைக்கிறேன். எங்க ஊருக்கு போய் ஆடு 120 ஆடுகள் வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இருக்குது, போக்குவரத்துக்கும் செலவுக்கு இருக்குது, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறோம் சாண்டியாகோ. நீ எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நான் மதிக்கணும். அப்படி மதிக்காட்டி அதே சாபமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களுக்கும் நிறைய காசு கிடைச்சிருச்சு, நீங்களும் மெக்கா போகணும் அப்படின்னுட்டு இருக்கீங்களா, இப்ப நிறைய நீங்களும் மெக்காவுக்கு போங்க, நானும் ஆடுகள்லாம் வாங்குறதுக்காக நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீயும் ஆடு வாங்க போறதில்ல, நானும் மெக்கா ஆடு வாங்க போறதில்லன்னு உனக்கும் தெரியும். நானும் மெக்காவுக்கு போக மாட்டேன்னு எனக்கும் தெரியும். அப்படின்னு இதை கேட்டு ரொம்ப திடுக்கிட்டு அவங்க கேட்பாங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, உன்னுடைய தலைவிதி ஏதோ அதுதான், நீ ஆடுன்னு மேய்க்க போறது இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆசீர்வாதம் செய்வாரு. சாண்டியாகோ தன்னுடைய அறைக்கு போவான். இவன் ஆடு மேய்க்கையில வச்சிட்டு இருந்தான் இல்ல, அது ஒரு ஓரமா கிடக்கும் அந்த பைய. அந்த பைய எடுத்து பார்ப்பான். அதுக்குள்ள நம்ம அரசு தாத்தா கொடுத்த அந்த 2 கற்களும் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவருடைய ஞாபகம், நம்ம பாரு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இந்த கடையில நம்ம இருந்தப்போ நம்ம அரசு தாத்தாவையே மறந்துட்டோம். அவர் கொடுத்த இந்த கற்கள் எனக்கு அரசு தாத்தாவை ஞாபகப்படுத்துது. அவர் அவரை பத்தி நினைச்சே ரொம்ப காலம் ஆகிருச்சு. அதனால அவர் சொன்ன வாக்கியங்கள் எப்பொழுதும் கனவு காணுவதை நீ நிறுத்தாத, அதே மாதிரி சகுனங்களை பின்பற்றிப்போ அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அரசர் சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப நான் ஒரு இடையனா இருந்தோம்.
நான் வந்து இந்த அளவுக்கு ஊர்களையும் சுத்தி பார்த்து எனக்கு இத்தனை அனுபவம் கிடைச்சது. அதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதான் அந்த மூட்டையெல்லாம் கட்டி புறப்படுறதுக்காக வெளியே வரும்போது அந்த கடையை எதிர்க்க கண்ணாடி கூல கடையில அவர் வியாபாரிய பார்ப்பான். அவருடைய தலைய பார்த்தோன்னே அந்த அரசு தாத்தாவுடைய முடிவு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த மிட்டாய் கடைக்காரர் இவருக்கு கீழே விழுந்து காலையில எழுப்புவார் இல்லையா, ரொம்ப பணம் எல்லாம் போன பிறகு அந்த தாத்தாவுடைய சிரிப்பும் அரசு அது மொத்தம் வந்து அந்த அரசு தாத்தா வந்து தன்னுடைய இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வரும்போது எதிரில அந்த கடையில வியாபாரி வந்து மும்மரமா கண்ணாடி குவளைகள் எல்லாம் வித்துட்டு இருப்பாரு. அவரை போய் பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம அழுதுருவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லாமையே வந்து சாண்டியாகோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் ஆப்பிரிக்கா வந்தோம்னா அந்த மது கடையில உட்கார்ந்தப்பதானே அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தனை சந்திப்பான். அவன் ஸ்பானிஷ் நல்லா பேசுறான்னு அவங்ககிட்டதான் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அவன் ஓடிடுவான். அந்த கடைக்கே வந்து உட்காருவான். உட்கார்ந்துட்டு அந்த வியாபாரி வந்து இவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போ அந்த கடையில அந்த டீ பருகிட்டு அவன் வந்து தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஆற்றுக்கோட இருந்தது, ஆண்டலூசா போனது, அவனுடைய கதையை அப்படியே அவனே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த டீயை குடிச்சிட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நேரம் காசு இருக்கு, ஊருக்கு போறதுன்னா போயிடலாம். அது ஒரு கொஞ்ச தூரம் தான், 2 மணி நேரம் டிராவல் தான், தரிஃபாவுக்கு போயிடலாம். ஆனா பாலைவனத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்து எகிப்து போகணும். அதுக்கு வந்து ரொம்ப போகணும். அதுக்கு நிறைய காசும் வேணும். காசு இருக்கு, இப்போ இருக்கு. அதனால நம்ம பேசாம நம்ம கனவு நோக்கியே போலாமா? ஏன்னா அரசு தாத்தா சொன்ன மாதிரி அவரும் நம்ம கூடயே இருந்து நம்ம கிட்டயே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து எப்பவுமே அவர் மேல ஒரு தனி இது. அவர் வந்து கூடவே இருந்து இவனை புஷ் பண்ற மாதிரியே ஒரு ஞாபகத்தோடதான் இருந்துட்டு இருப்பாரு. இந்த பாலைவனம் போறதுக்கு அந்த கிடங்குல போய் பார்ப்பான். அந்த கிடங்குக்கு போகும்போது அங்க வந்து ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு. அவர் ஆங்கிலேயர். அந்த ஆங்கிலேயர் வந்து அந்த இடத்துல ரொம்ப படிச்சவரு, ரொம்ப பணக்காரரு. அவர் பார்த்தாவே அப்பியரன்ஸே தெரியும். அவர் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்கேயே அந்த கிடங்குல வந்து ஒரே புகையும் ஒரு மாதிரி இருக்கவே முடியாது. ஆனா அந்த ஆங்கிலேயர் வந்து அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் வந்து ரொம்ப புக்கெல்லாம் படிச்சு ஒரு ரசவாதிய பார்க்க போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு. அதனால அந்த புக்கு ரசவாதி புக்கு அது இதையும் ரொம்ப உன்னிப்பா படிச்சுட்டு இருப்பாரு. இந்த அரசு தாத்தா கொடுத்தாருல அந்த கல் எடுத்து உரின் தும்மும் கல் எடுத்து கீழே போட்டு விளையாடுவான், சத்தம் போடுவான். அந்த கல்லை இவன் கீழே போட்டோன்னு உரின் தும்மிம் அப்படின்னு புக்கு படிச்சுட்டு இருந்தவன் சத்தமா அந்த பேர் சொல்லணும்னு, அதுக்கு இது எங்க கிடைச்சது உனக்கு அப்படின்னு கேட்பான். அது வந்து எனக்கு அரசு தாத்தா கொடுத்தாரு, ஒரு அரசர் கொடுத்தாரு. அவனும் அவங்ககிட்ட இருந்து 2 கல் எடுத்து காட்டுவான். அதுக்கு வந்து அரசர் ஒருவர் எனக்கு இத பரிசா கொடுத்தாரு. இவனுக்கு வந்து என்ன போன ஒரு இடையன் கிட்ட ஒரு அரசர் வந்து பேசி இதை கொடுக்குறாருன்னா எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப மதிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, ஒரு அவதார புருஷரை வந்து அரசரா வந்து நீங்க எல்லாம் தான் இடையர்கள் தான் நினைப்பாங்க, அதனாலதான் அவரும் வந்து இடையர்களோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சோம். இந்த ஆளு இப்படி பேசவே மாட்டேங்கிறாரு, புக்கு படிக்கிறாரு இதுன்னுட்டு நமக்கான ஃப்ரெண்டே இல்லை போல அப்படின்னு. ஆனா திடீர்னு அவன் வந்து இவன் புக்கு ஸ்பானிஷ் இதுல படிக்கிறத பார்த்துட்டு, ஓ உனக்கு ஸ்பானிஷ் இதெல்லாம் தெரியுமா, மொழி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிடங்கனுடைய முதலாளி ஒருத்தர் அந்த பக்கம் வருவாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்க, ஏன்னா இங்க நிற்கும் கூட்டம் எல்லாம் அந்த இதுக்குதான் போகுது, நீங்க போற இடத்துக்கு தான் போகுது, அதனால நீங்களும் ரெடி ஆகுங்க, இப்ப கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலேயர் சொல்லுவாரு, இது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு தான், ஆனா இது நல்ல சகுனம். ஏன்னா அல்ஃபேமின்ங்கிற இடத்துக்கு தான் நான் போகணும், அங்கதான் அந்த வந்து ரசவாதி இருக்காரு, அவரை பாக்குறதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவர் அவரு, அதனால அவரை போய் எப்படியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து 2 கற்களையும் வந்து உன் கையிலேயே வைத்திருக்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணும், உன்னை சந்தித்ததும் கூட இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, நீயும் ரசவாதியை தேடித்தானே போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவன் இருந்துட்டு இல்ல
நான் வந்து புதையலை தேடி போகிறேன் அப்படின்னு உடனடியா சொல்லுவான். நானும் ஒரு புதையலை தேடித்தான் போறேன் நீ சொல்ற மாதிரி அந்த ஆங்கிலேயர் சொல்லுவான். சாண்டியாகோ சொல்லுவான், எனக்கு ரசவாதம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவங்கதான் ரசவாதிகள். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்யக்கூடிய ஒரு திறமை படைச்சவங்க. அது வந்து நான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த புக்கு தான் படிச்சிருக்கிறேன், ஆனா நான் செஞ்சாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த கிடங்கில இருக்கிற தலைவர் வந்து இவங்கள கூப்பிடுவான். சரின்னு அவங்க வந்து சாண்டியாகோவும் அந்த இது ஆங்கிலேயரும் 2 பேரும் அந்த தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் வெளியே போய் இவங்களும் ஆளுக்கு ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு ஏறுறாங்க. இந்த ஆங்கிலேயர் வந்து என்னன்னா நிறைய புக்ஸ் வச்சிருக்காரு. ரசவாதி புக் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கையில வச்சிட்டு இருக்காரு அந்த வெயிட்டோட. பாவம் அந்த ஒட்டகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, ஆனா யாரு கூடயும் சரியா பேசவே மாட்டான். பட் இவன் என்ன பண்றான், சாண்டியாகோ வந்து போற வழியில அந்த ஒட்டக தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து கிளம்பாத்துக்கு முன்ன எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்னன்னா, இந்த பாலைவனத்துல வந்து போகும்போது நீங்க இப்ப எல்லாரும் யாரு என்னென்ன தெய்வமோ தெய்வத்தெல்லாம் நல்லா வணங்கிக்குங்க. அதே மாதிரி யார் ஒருத்தரும் நான் சொல்றதா கேட்டு நடக்கணும். அங்க நான் சொல்றத கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காணாம போயறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு யாரும் தனிச்சே போகக்கூடாது அப்படின்னு அந்த ஒட்டக தலைவர் சொல்லிட்டு எல்லாரும் மூணு கிளம்பாத்துக்கு முன்னையே எல்லாம் அவங்க தெய்வங்களை வணங்கிட்டு அப்புறம் அப்படியே அந்த கூட்டம் கிளம்பும் பாலைவனத்தை நோக்கி. போகும்போது அவங்கவுங்க யாரும் அமைதியா இருப்பாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அந்த ஒட்டக தலைவர்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிப்பான் சாண்டியாகோ. பட்ட கஷ்டங்கள், அந்த கண்ணாடி கடையில வேலை செஞ்சது, இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேன்ல அத்தனையும் அந்த ஒட்டக தலைவர்கிட்ட பேசிட்டு வருவான். அவருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிரும். அவரும் வந்து தன்னுடைய கதைய சொல்லுவாரு. 2 பேரும் இப்படி பேசிட்டு வர்றத பார்த்த உடனே இவன் சொன்ன இதெல்லாம் கேட்ட உடனே ஆங்கிலேயர் வர்றான் இல்ல பக்கத்திலேயே ஒட்டகத்துல. அவனுக்கு வந்து சாண்டியாகோ மேல ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்துருது. நல்லா எல்லாத்துக்கூடையும் பழகி பேசிட்டு வர்றான். இந்த ஒட்டக தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப வந்து அங்கங்க இங்க பழங்குடியினர் எல்லாம் இந்த பாலைவனத்துல வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும். நம்ம தங்குறது இது பண்றதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்க நம்மள யாரு என்னன்னு தெரியாம நம்மள தாக்கிடுவாங்க. சூரியன் மறைஞ்சு நைட் ஆகுது. நைட் என்ன பண்றாங்க, தங்கணும் இல்லையா ஒரு இடத்துல. பயந்து நைட்டு இரவு வந்து ரொம்ப பயத்தோட எல்லாரும் குழந்தைக இது பெரியவங்க எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டியது இந்த பாலைவன ஒட்டக தலைவனோட பொறுப்பாச்சா. ஒருத்தர்கிட்டையும் அவன் அட்வைஸ் பண்றான், யாருமே வந்து தனியா மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அங்கங்க பாறைகள் பெருசா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அந்த இடத்தையே மறைக்கிற மாதிரி அந்த பாறைகள் இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை சுத்திட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்ப அவங்க கூட அந்த வர்ற விலங்குகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுகளுக்கு வந்து இந்த சுத்தி போறதுனால விலங்குகளின் குழம்புகள் எல்லாம் வந்து மணல் மீது பட்டு பாவம் சிலதெல்லாம் நடக்க முடியாம ரொம்ப சோர்ந்து போயிருதுங்க. இரவு ஆக ஆக அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. இவனும் அப்படிதான் நல்ல கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டு கூட்டத்தோட பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த ஆங்கிலேயர் அப்பப்போ புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப வந்து இந்த சாண்டியாகோ சொல்லுவான், நீ வந்து கொஞ்சம் கூட்டத்தையும் கவனி, நீ இப்படியே இருந்தீன்னா யாரு எங்க எப்படி இப்படி புக்கே படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு இடம் நமக்குன்னு போய் சேர்ந்தோம்னா அந்த பாலைவன சோலையை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. பாலைவன சோலை வந்து போறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல இப்படி எல்லாம் இருக்கும். அதனால இந்த பயணங்கள்னும் போது நீ வந்து கூட வர்றவங்களை கவனி, புக் எல்லாம் வந்து நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவங்க வந்து பாலைவனத்தை கடக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல சில இன்னல்கள் எல்லாம் நடுவுல அவங்க சந்திக்க வேண்டி வருது. ஏன்னா பழங்குடியினர் போர் வர்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் பயந்தே அந்த பாலைவனத்தை கடக்க வேண்டியதா இருக்குது. சடனா வந்து அவங்க வந்து போர் இது தொடுப்பாங்க. நம்ம வந்து வழிபோக்கர்களா இல்ல அவங்க எதிரிகளான்னு தெரியாது.
இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிறது, அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து அவங்க வாழ்றதுக்காக இங்க வர்ற ஜனங்களை இப்படி கொடுமைப்படுத்துவாங்க. நம்ம பாலைவன சோலைக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அங்கேயே நம்ம வந்து கொஞ்சம் தங்கிட்டு நல்லபடியா குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஒட்டக தலைவன் சொல்லுவான். அதே டைம்ல தன்னை பத்தியும் அவர் வந்து எதையுமே வந்து பின்னாடி நடக்கிறதோ இல்ல முன்னாடி கடந்து போனதையோ நினைக்க மாட்டேன். நானு எப்பவுமே நான் இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு நம்ம வந்து இப்ப போயிட்டு இருக்கிறோம், எல்லாரும் நல்லபடியா போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தைரியமா போலாம். வேற ஒரு கூட்டத்தை எல்லாம் இவங்க பார்க்க வேண்டி வரும். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாரும் வந்து நெருப்பெல்லாம் போட்டு நெருப்பை சுத்தி உட்கார்ந்துக்குவாங்க. ஒட்டகக்காரர்கள் வந்து பெரிய புயல் காற்றை ரொம்ப அடிக்குமாமா ஒரு தடவை இந்த பாலைவனத்துல. அந்த கதை தாங்கள் அனுபவங்களை எல்லாம் ஒட்டக தலைவர் வந்து இவங்க கிட்ட பகிர்ந்துவார் இந்த வழியில. அதெல்லாம் கேட்க கேட்க இவங்களுக்கு வந்து அடையப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, ஏன்னா இவங்க எல்லாம் புதுசா வர்றாங்க. ஆனா அவர் ஒட்டக தலைவர் வந்து இதே வேலையா ஒரு குரூப் சேர்ந்தோடனே கூப்பிட்டு போய் அந்த பாலைவன சாலையில விடுறது அல்லது எகிப்து போறவங்களுக்கு உதவி செய்யறது, அப்படியே இருக்கிறதுனால அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. அதனால இது மாதிரி இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் இவங்களோட இதுல வந்து அந்த பழங்குடியினரை இவங்க பார்க்கல. போகிற வழியில இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்படி வந்தாலும் நீங்க வந்து பயந்துக்க கூடாது, நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட ரொம்ப இதா பயம் இல்லாம இருக்கிறதுக்கான வழியும் நல்ல ஒரு பேச்சும் பேசிட்டு போவாங்க. பாலைவனத்துல சடனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க நம்மள. அதனால அவங்க எல்லாம் பழங்குடியினர்கள் எல்லாம் ரொம்ப ரத்த வெறி பிடிச்சவங்க. அவங்களுக்கு வந்து காசு வேணும், அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் இருக்கிற உடைமைகள் எல்லாம் பறிச்சிருவாங்க. அதனால நம்ம அந்த பாலைவன சோலைக்கு போக வரைக்கும் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் வழி பூரா ஒருத்தருக்கும் தைரியம் சொல்லிட்டு என்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாரு, நான் சொல்ற பேச்சு கேட்டு நீங்க தனியா எங்கேயும் போனீங்கன்னா இந்த பாலைவனத்துல உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது, அப்புறம் நம்ம வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை, அதனால நம்ம எல்லாம் சேர்ந்தே கூட்டமா தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்து அப்படியே உயிரை பிடிச்சுக்கிட்டு ஒரு தொடங்கும் போது இருந்த அந்த இது வந்து இல்லாம அமைதியா அவர் சொல்ற பேச்சு கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப எப்ப பாலைவனச்சோலை போய் அடைகிறாங்கிறத மண்டே அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் மாஸ்டர். நன்றி மாஸ்டர், வணக்கம்.